வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அபரிவிதமான வளர்ச்சியை வேகமாக எட்டக்கூடிய ராஸ் பாய்லர் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. ராஸ் பாய்லர் கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. பொதுவாகவே வணிக ரீதியாக வளர்க்குறதுல இந்த பாய்லர் கோழிகளோட பங்களிப்பு ரொம்ப பெரிய லெவல்லையே இருக்குங்க. ஏன்னா குறைந்த காலகட்டங்கள்லேயே அதிக லெவலில் இறைச்சி தரக்கூடிய ஒரு முக்கிய இனங்களாக இருக்கிறனால இந்த இனங்களுக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பான ஒரு இனங்கள் தான் அந்த ராஸ் கோழி இனங்கள்ங்கிறது. இந்த இனங்களை பற்றி நிறைய வகையான சிறப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த ராஸ் பாய்லர் கோழி இனங்களானது 100க்கும் மேற்பட்ட நாடுகளால் பார்த்திங்கன்னா வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குங்க. இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகேல இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு தாங்க இதோட பூர்வீகமாக கொண்டது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பெரிய லெவலில் விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய இனங்களாக இருக்குங்க. இதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளில் இந்த ராஸ் பாய்லர் கோழி இனங்களை வளர்க்குறாங்க. இந்த இனங்களோட உடல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்டதுங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக தான் இருக்கும். மார்பு நல்லா விரிஞ்சு இருக்குங்க. இந்த இனங்களை பார்த்திங்கன்னா ராஸ் 308ன்னு சொல்லுவாங்க. 1950 கிட்ட ராஸ் போல்ட்ரி குரூப்புங்கிற ஒரு குரூப்பால் பார்த்திங்கன்னா இந்த இனங்களானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடந்த 75 ஆண்டுகளில் பெரிய லெவலில் பாப்புலர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த இனங்கள் எந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா இறைச்சி எவ்வளோ நாளில் தரோங்கிறத பார்ப்போங்க. வெறும் 35 நாள்லேயே பார்த்திங்கன்னா 2.3 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடியதுங்க. ஒரு 42 நாள்லேயே பார்த்திங்கன்னா 3.1 கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டது. இப்படி நிறையா வகையான சிறப்புகள் இருக்கிறனால இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இதை வளர்க்குறவங்களோட எண்ணிக்கையை கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு ஒரு ஏதுவான இனங்கள் ராஸ் பாய்லர் கோழி இனங்களும் ஒன்றுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.